ராமநாதபுரத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு 3500 புது ஓட்டர் ஐடி வந்திருக்கு. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் தான் வரும் ஓட்டர் ஐடின்றது. எங்க நீங்க ஆதார் கார்டு எடுத்தாலும் பேன் கார்டு எடுத்தாலும் நீங்க எது எடுத்தாலும் ஸ்பீட் போஸ்ட் மூலியமா வந்துடும். இப்போ இவங்க இந்த போஸ்ட்மேன் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா திமுக காரங்க கிட்ட போயிட்டு அந்த நியூ ஓட்டர் ஐடியை கொடுத்துறாங்க. ஏன்னா புதுசா வரக்கூடிய வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? தளபதி விஜய்க்கு இந்த விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு லேடி ஒருத்தங்க அவ்வளவு தைரியமா போல்டா வந்து ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காங்க. நீங்க ராமநாதபுரம் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க தெற்கு தொகுதி இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 3200 நியூ ஓட்டர் ஐடி வந்திருக்கு. நேத்திக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் போஸ்ட் விமன் கிட்ட ஒரு 180 சொச்சம் ஓட்டர் ஐடி போயிருக்கு. அவங்க ஒவ்வொரு பூத்துக்கும் போய் அங்க இருக்கிற டிஎம்கே பிஎல்ஏ ஏஜென்ட்ஸ் கிட்ட போய் பல்கா 40-50 ஓட்டர் ஐடியை கையில கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்க இப்ப நேரடியா வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். அவங்களால பதில் சொல்ல முடியல. ரெண்டு விஷயம் தான் பொதுமக்களே, அதாவது டிஎம்கே இல்ல எந்த ஒரு கட்சிக்கும் பல்கா ஓட்டர் ஐடி போய் கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னா இவங்க அந்த ஓட்டர் ஐடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அப்ப அந்த மக்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்துச்சானும் தெரியாது. அதே மாதிரி வந்து இவங்க ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த ஒரு முக்கியமான அபிஷியல் டாக்குமெண்ட் ஓட்டு போடக்கூடிய அந்த டாக்குமெண்ட போஸ்ட் ஆபீஸ் அபிஷியல்ஸ் வந்து டைரக்டா மக்களுக்கு கொடுக்காம அங்க இருக்கிற லோக்கல் டிஎம்கே ஓட பிஎல்ஏ ஏஜென்ட்ஸுக்கு கொடுத்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது எங்களோட போஸ்ட் ஆபீஸ்ல நாங்க வெரிஃபை பண்ணி இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் தயவு செஞ்சு வெரிஃபை பண்ணி அந்த ஷீட் எடுத்து யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கணும். ஏன்னா இங்க கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு ஒரே ஒரு ஆள் கையெழுத்து போட்டு அதை வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதுனால இப்ப நாங்க ஒவ்வொரு ஏரியாவா போய் அதை நாங்க திருப்பி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதை நீங்களும் பண்ணணும். ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து தாவேக்காக ஓட்டு போடக்கூடியவங்க கரெக்டா அந்த ஓட்டர் ஐடியா பார்த்து திமுக காரன் ஃபில்டர் பண்ணி தூக்குறான் அப்படின்னாக்கா, ஏன்னா அவங்க ஓட்டு போயிடவே கூடாது நமக்கு தான் வரணும் அப்படின்றதுக்காக தூக்குறான். அது சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்பு. அதை பண்ணவே கூடாது.